ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 43:2. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்கினியில் நடக்கும்போது எப்படி இருப்பாய்? வேகாதிருப்பாய். அந்த அக்கினியினுடைய ஜுவாலை, அந்த அக்கினியுடைய வேகம் இருக்கிறதே, அது ஒன்றை என்ன செய்யாது? பற்றாது. ஜெபம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இனிமையான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களோடு கூட பேசுங்கப்பா. தேவ சத்தம் கேட்கப்பட கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அந்த அக்கினியில் இருந்து எழும்புகின்ற ஜுவாலைகள் எழும்புகின்றதே, அது ஒன் பேரில் நிச்சயாது பற்றாது. அது ஒன்றுமே செய்ய முடியாது. இது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாயர் கொடுத்த வாக்கு தத்த வார்த்தை. இன்னைக்கு நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, கிறிஸ்துவின் சந்ததியிலே வந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறபடினாலே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கால சூழ்நிலை வானிலை அறிக்கைகள் நித்தம் வந்து கொண்டிருக்கின்றது. என்ன அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது? காலையில் 8 மணிக்கு மேலே என்ன செய்யாத, வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகாது. சிறு பிள்ளைகளோ, இல்லை என்று சொன்னால் வியாதி படைத்தவர்களோ, இல்லை முதியோர்களோ, வயதானவர்களோ, நீங்கள் இந்த உங்களுடைய வீட்டை விட்டு வெளியிலே போக வேண்டாம். நித்தமும் அதனுடைய வானிலை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அதிகமான வெப்ப அலைகள் என்ன செய்யும்? வீசும். சரீரத்தில் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரீரத்திலிருந்து தண்ணீர் ஓடிக்கிட்டே என்ன செய்யும்? இருக்கும். அது எவ்வளோதான் ஃபேனில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, ஃபேனில் உட்கார்ந்துருக்கக்கூடிய வேளையிலும் உடம்புல தண்ணீர் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இங்கே வெளியில் இருக்க அந்த அக்னியை அனுப்புகிறவர் யார்? தேவனாய கர்த்தர் தான் அக்னியை அனுப்புகிறவர். அப்போ அக்னினாலும் தேவனாய கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறவர்? சோதிக்கிற. பொன்னை எதனால் சோதிக்கிறார்கள்? அக்னினாலே சோதிக்கிறார்கள். ஐயா, நம்முடைய சுத்த பொன்னாக விளங்குவதற்கு தேவனாய கர்த்தர் அக்னியை அனுப்புகிறவராகவும் இருக்கிறார். ஆகையால் அக்னியினாலே சோதிக்கிறவர். ஆனால் அப்படி அக்னியை அனுப்பும் போதும் கூட அவர் சொல்லுகின்றார், அக்னியிலே நீ எப்படி இருப்பாய்? அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அந்த அக்னியினாலே வரக்கூடிய அந்த அனல் காற்று இருக்கின்றதே, அந்த ஜுவாலை, அந்த அனல் காற்று இருக்கின்றதே, அந்த அனல் காற்று உன்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. இந்த விசுவாசத்தோடு கூட இப்படி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணி அப்படியே தண்ணி குடியாமல் இருந்துடக்கூடாது. தண்ணி குடிச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா உடம்புல இருந்து என்ன போயிட்டு இருக்குது? தண்ணி போயிட்டே இருக்குது. இப்போ யூரின் மூலமாக அதிகமாக போகாது. இப்போ எதன் மூலமாக போயிட்டு இருக்குது? சரீரத்தில் இருந்து அப்படியே அக்னி அப்படியே வந்து தண்ணி வெளியே போயிட்டே இருக்குது. ஆகிய இப்படிப்பட்ட இந்த அக்னியினுடைய சூழ்நிலைகள் மத்தியில் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நீ அக்னியை நடப்பாய், ஆனால் அது ஒன்றை என்ன செய்ய முடியாது? அது அவிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த சுவாலை வந்து ஒன்றை பற்றாது என்று சொல்லுகின்றார். நம்முடைய தேவனுக்கே ஒரு பெயர். என்ன பெயர்? அக்னியின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கே பெயர் அக்னியின் தேவன். புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகின்றான், தேவன் எப்படி இருக்கிறாராம்? பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த அக்னி வந்து இரண்டு காரியங்களாக செயல்படுவதை பார்க்கிறோம். ஒன்று, அக்னி நம்மளை பாதுகாக்கின்ற அக்னியாக இருக்கின்றது. இன்னொரு அதே அக்னியானது அவியாத அக்னியாக, நித்திய அக்னியாக காணப்படுகிறதா இருக்கின்றது. இதை குறித்து தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு அக்னியை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு அக்னி, நம்முடைய தேவன் அக்னி நடுவிலே இருக்கிறவர்
என்பதை அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு யாருக்கு? மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அக்கினி எப்படி எரிகிறது? பற்றி எரிந்தும் அதுக்கு எந்த சேதமும் என்ன செய்யல, அது அவியல. அக்கினி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனா அது என்ன செய்யல. அக்கினி பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான், அடுப்புல அக்கினி எரிஞ்சுக்கிட்டு தான் என்ன இருக்கும்? எதுக்காக அக்கினி பற்றி வைக்குவாங்க? வேக வைக்கிறதுக்காக. இப்போ கடந்த நாட்களில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் தலைவரை நினைச்சிட்டாங்க, அக்கினியில நினைச்சிட்டாங்க, சுட வச்சுட்டாங்க. கையையும் காலையும் கட்டி, கம்பியால் கட்டி, சங்கிலியால் கட்டி இழுத்துக்கிட்டு போய் தோட்டத்துக்குள்ளே கொண்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? அப்படியே பாதி உடம்பு எரிஞ்சிருக்கு, பாதி உடம்பு எரியலை. இதெல்லாம் யாருன்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அக்கினி பற்றிச்சதுன்னு சொன்னால் அது வெந்து தான் என்ன செய்யும்? போகும். வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது சைலன்சரில் கால் பட்டுதுன்னா என்ன செய்யும்? கால் வேகத்தான் செய்யும். ஸ்டவ்வில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அக்கினிக்குள்ள கை பட்டுதுன்னு சொன்னால் கை என்ன செய்யும்? வேகத்தான் செய்யும். அதை விட அங்கே எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எண்ணெய் தெரிச்சு மேலே பட்டுச்சுன்னு சொன்னால், உடம்புல பட்டுதுன்னா அது என்ன செய்யும்? அது வேகத்தான் செய்யும். ஐயா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அக்கினிகள் எல்லாம் மனுஷனை வேக வைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய தேவன் ஒரு அக்கினியின் தேவனாக இருக்கிறார். அக்கினியின் நடுவிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அக்கினியின் நடுவிலே இருந்து பேசுகிற தேவனாகவும் இருக்கிறார். அந்த அக்கினியின் தேவன் இருக்கிற இடத்துல ஒரு சேதமும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதான் அங்கே பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் பார்க்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளை. அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? இப்போ அந்த முட்செடி என்ன செய்யல? வெந்து போகாது இருக்கிறது என்ன? உண்மையிலேயே அக்கினி இருந்தா, அந்த பூமியில் உள்ள அக்கினி இருந்தால் அந்த அக்கினியில என்ன செய்யணும்? வெந்து போயிருக்கணும். வெந்து போயிருக்கணும். நான் கடந்த நாட்களில் கொஞ்ச நாளைக்கு தோட்டத்துக்கு போகல, கடந்த நாளில் தோட்டத்துக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா தென்னைமரத்தை பார்த்தா, ஒரு தென்னைமரம் அது பக்கத்தில் உள்ள எல்லா ஓலையும் கொண்டாந்து போட்டு கீழே எரிச்சு இது பண்ணி, என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னைமரங்கள்லாம் ஒன்றுமே என்ன செய்யலை, டேமேஜ் ஆகலை. எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தென்னைமரம் வந்து மேலே உச்சி வரைக்கும் போய் என்ன செய்யுது? கறி இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனும் இந்த பூமியில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்கயா. நல்ல தேங்காய் கொடுக்கக்கூடிய மரம். அப்போ அக்கினி வந்து என்ன செய்யறது? வேக வைத்து வெந்து போக படுகிறது. இவன் தான் பார்க்குறான், மோசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அக்கினி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனால் அது என்ன செய்யலை? வெந்து போகலை. வெந்து போகிறோன்னே இவன் எங்கே வச்சுதான்? கிட்ட போய் பார்க்குறான். அக்கினியின் தேவன் பக்கத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? நெருங்கி போக முடியாது. அதான் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுறார், நீ பார்க்கும்படி கிட்ட வருகிற கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். எதற்காக கூப்பிடுறாரு? நீ பக்கத்தில் நினைச்சாத, வந்துடாத. முட்செடிய வேகாம இருக்குதுங்க நினைச்சுக்கிட்டு நீ பக்கத்தில் நினைச்சாத, வந்துடாத. ஏன்? இவன் ஒருவேளை பக்கத்தில் போனா இவனே வந்து போவான். இவன் கூட பேசுவதுதான் தேவனாய கர்த்தர் வந்திருக்கிறாரு. அப்ப கிட்ட போகும்போது தான் அவர் சொல்றான், தேவனாய கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஒரு கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் அக்கினியின் தேவன் பேசுறதுக்கு இருக்கிறாரு. அந்த தேவனுடைய பக்கத்தில் போகும்போது தேவனாய கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்காது, நீ பக்கத்தில் வீசியாத, வராத. முதல்ல உன் கால்கள் இருக்கக்கூடிய பாதரட்சை என்ன செய்ய? நீ கழற்றி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நீ அக்கினியின் தேவனா நான் இருக்கிறேன், நீ என்னோடு கூட வந்து நீ பேசணும், என் பக்கத்தில் உட்காரணும், அமரணும்னு சொன்னா, அக்கினிக்குள்ள உலாவி வரணும்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த தூசிகளை பூராட்டு என்ன செய்ய? உதறி தூர போட்டுவான். அப்பந்தான் இந்த அக்கினியின் தேவனா இருக்கக்கூடிய நான் உன்னை என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். அப்பந்தான் உன் கூட பேசுவேன். இன்னைக்கு என்ன அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவன் தானே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் தானே, நம்முடைய தேவன் பாவங்களை மன்னிக்கிற தேவன் தானே, 7-70 தரம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் தானே. அப்படி நினைச்சுக்கிட்டு
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒட்டியிருக்கக்கூடிய தேவன் விருப்பப்படாத தூசி எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு எங்க வந்துருதோம்? தேவனை ஆராதிக்க வந்துருதோம். அப்ப தேவனை ஆராதிக்க வருகின்ற வேளையில இங்க கர்த்தருடைய வார்த்தையாகி அக்கினி என்ன செய்யுது? புறப்பட்டு வருது. அந்த புறப்பட்டு வரும்போது இப்ப அங்க வேகம் வெந்துகிட்டு இருக்குது. அநேகருடைய இருதயங்கள் என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? போய் அக்கினியாய் உள்ள போய் என்ன செய்யுது? அது வேக வைக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லாம் யாருக்குரிய? பகலுக்குரியவர்கள். எபேசியாகி சொல்கிறார், நம்மள பகலுக்குரியவர்கள், இரவுக்குரியவர்கள். தூசியை உதறி தூர போட்டுட்டு வா அப்படிங்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ நம்முடைய தேவன் அக்கினியின் தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்படுகிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 9:24 வாசியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. இங்க பார்க்கிறோம். இங்கேயும் எந்த அக்கினி தான்? கர்த்தருடைய அக்கினி தான். அங்க முட்செடியின் நடுவில் எரிகிறது எனது கர்த்தருடைய அக்கினி. இங்கே அங்க பார்க்க கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து என்ன புறப்பட்டு வருது? அக்கினி புறப்பட்டு வருது. அக்கினி புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேல் இருக்கின்ற சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் என்ன செய்து? எரித்து விட்டது. இங்கே அந்த அக்கினி எதை எரிக்குது? கொழுப்பை எரிக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொழுப்பை அக்கினிக்குள்ள அள்ளி போட்டா என்ன செய்யும்? உருகு மட்டும் கூட கொண்டு என்ன செய்யும்? பற்றி எரியும். கொழுப்பை கொதிக்கிற கறிக்குள்ள கொழுப்பை முதலையே போட்டாச்சுன்னு சொன்னா அந்த கொழுப்பெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே உருகி போகும். உருகி போனது மட்டுமல்ல, நம்ம சாப்பிடும்போது எங்க வந்து ஒட்டிக்கிடுது? கையில் ஒட்டுது. அதுக்கப்புறம் எங்க? வாய்க்கில் போகுது. இந்த வாய்க்கில் போய் உதடில் ஒட்டுது. உதடில் இருந்து திருப்பி நாக்கு எங்க போகுது? உள்ள போகுது. உள்ள போய் அது எங்க ஒட்டுது? குடலுக்குள்ள எல்லா பக்கமும் அந்த கொழுப்பு ஒட்டிக்கிடுது. இப்போ கொழுப்பு உள்ள போன அடைச்ச உடனே துவாரம் அடைபடுது. இப்போ என்ன வந்துடுது? ப்ரெஷர் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அங்க சன்னிதானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு கொழுப்பை என்ன செய்யுது? எரித்து விடுகிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து புறப்படக்கூடிய தேவன் அக்கினியின் தேவனாய் இருக்கிறார். அந்த அக்கினியின் தேவன் அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிறவனாக இருக்கிறார். சன்னிதானத்திலிருந்து புறப்படக்கூடிய அக்கினி கொழுப்பை என்ன செய்கிறது? வேக வைக்கிறதமாக இருக்கிறது. ஒரு பக்கம் அக்கினி நடுவில் பேசுகிற தேவனாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் பற்றி எரிகிற தேவனாகவும் இருக்கிறார். நம்முடைய தேவனை பார்த்துக்கணும். ஆகிய தேவன் இரக்கமுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். ரொம்ப ஜாக்கிரதையாகவே ஆண்டவற்றை பார்க்கணும். அவருக்கு விரும்பத்தகாத காரியங்களை செய்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது கொழுப்பை என்ன செய்து? எரித்து விட்டது. இது மட்டுமல்ல, நீங்கள் லேவியராகமம் அதே 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே பார்ப்பீங்க என்று சொன்னால் 1-2 வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். யாருடைய சந்நிதியில? கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இப்போ சாகடிக்கக்கூடிய அக்கினி அங்க என்ன செய்து இருக்கு? கர்த்தர் அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற தேவன் தான். கர்த்தருடைய அக்கினி தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி கொழுப்பை உருக்குகிற அக்கினி தான். அந்த கர்த்தருடைய அக்கினி அதே நேரத்தில் பார்க்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அந்நிய அக்கினியாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அந்த அக்கினி புறப்பட்டு
அங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்வது? சாகடிக்கிறதையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தியம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு எப்படிப்பட்டதான இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ நம்முடைய தேவன் அக்கினியின் தேவன் தான். அக்கினியின் தேவனாக இருந்து அவர் நடுவிலிருந்து பேசுகிறவராம் இருக்கிறார். அக்கினி நடுவிலே போறவர்களை பாதுகாக்கிறவராம் இருக்கிறார். அவருடைய சன்னிதானத்திலே அவருக்கு விரோதமாய் வரக்கூடிய அக்கினியை அவர் என்ன செய்கிறார்? அங்கே பட்சித்து போடுகிறவருமாய் இருக்கிறார். ஐயா, நம்முடைய தேவன் அக்கினியின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அக்கினியின் பாதுகாக்கும் அக்கினியும் அது அவித்து போடுகிற அவியாத அக்கினியுமாய் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். என்றால் நமக்கு மேலே அக்கினி என்ன செய்தது? எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. கூடாரம் இருந்தாலும் கூடாரத்துக்குள்ளே என்ன வந்துடுது? அக்கினி வந்துடுது. கூடாரத்துக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே வருது. எந்த கூடாரத்துக்குள்ளே வருது? இந்த சரீரமாகிய கூடாரத்துக்குள்ளே வருது. இந்த சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள வந்து உள்ள நம்மளை வேக வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் வேக வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நமக்கு அது அவிக்குது இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இந்த இடத்துல இருக்கும்போது அதிகமான அக்கினி இறங்கிக்கிட்டு இருக்குது. எத்தனை தான் ஃபேன், இங்கே ஒரு ஃபேன் அங்கே ஒரு ஃபேன் ஓடினாலும் சரி, அப்படியே அக்கினி கொழுப்பை உருக்கி அப்படியே தண்ணி வெளுதுன்னா கொழுப்பை உருக்குதுன்னு அர்த்தம். கொழுப்பை உருக்கியாச்சுன்னா என்னது? ஆள் டயர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அளவுக்கு நேரம் மிஞ்சி போச்சுன்னா பொத்துன்னு என்ன செய்யணும்? கீழே விழுந்துடுறதா, அப்படி வேறு வழி கிடையாது. இதற்கு அமைக்க வேண்டியது ஏசி ரூம் தான் என்ன செய்யணும்? அமைக்கணும். அப்படி பெர்மனண்டாவோட ஏசி ரூம் எங்கே இருக்குது? பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. பெட்டிக்குள்ளே தான் பெர்மனண்டானே. அது எவ்வளவு அக்கினி இருந்தாலும் சரி ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 காரியங்கள் உங்களிடத்திலே நான் வெளிப்படுத்தி வருகிறேன். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அக்கினியின் தேவன், பாதுகாக்கிற தேவன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அவன் சொல்லாம் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 தேவனுடைய மனுஷர்களை பார்க்கிறோம். இவர்கள் யார்கள்? தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய சாயலை பெற்றவர்கள், தேவனுடைய மனுஷர்கள். இவர்களை குறித்து அங்கே சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 3 பேரும் சொல்றார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எப்படி சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அந்த 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 வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் தைரியமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என்னை விடுவிப்பார். அவன் சொல்லுகிறான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இன்னைக்கு நமக்குள்ள இந்த உலக அக்கினி என்று சொல்லுகின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள், சோதனைகள், நெருக்கங்கள், பல காரியங்கள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்மறையாக வருதோ அதெல்லாம் அக்கினி தான். ஆனால் இங்கே உண்மையான ஒரு அக்கினி இவங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்குது. உண்மையான அக்கினி. அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய அக்கினியை விட இப்பொழுது எத்தனை மடங்கு? 7 மடங்கு அக்கினி. பக்கத்தில் போனாலே எரிச்சுது. ராணுவ வீரர்கள் புறாவும் எரிச்சுதான். சாப்டர் முடிஞ்சு போச்சு. அக்கினி பற்றி எரிஞ்சி எல்லாரும் வெந்து போனான். எது உள்ள போய் விழலை, வெளியே தான் நிற்கிறான். யார? இந்த 3 பேரையும் போட்டு தூக்கி போட்டவங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த உள்ள தூக்கி போட போறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அவனுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவர்கள் அவர்களுடைய ராஜாவுடைய கட்டளையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சார் உக்கிரகோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷனை ராஜா சமூகத்தில் கொண்டு வந்தார். அப்போ என்ன சொன்னா, ராஜா தான் கட்டளை கொடுத்திருக்கிறான். முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கட்டளை கொடுத்திருக்கிறான். என்ன? ராஜா கட்டளை கொடுக்குறேன், நான் நிப்பாட்டின சிலையை வந்து என்ன செய்யணும்? வணங்கணும். இங்க வந்து சிலைன்னு கொடுத்துருக்குது.
நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலையை நமக்கு முன்பாக நிறுத்துகிற நம்முடைய குடும்பத்தார் இருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள், நம்முடைய கணவன்மார் இருப்பார்கள், மனைவிமார் இருப்பார்கள், பிள்ளைகள் இருக்கலாம். நான் கொடுத்த கட்டளையை நீ என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. மீறினால் இந்த வீட்டில் என்ன செய்யாத? இருக்காத. மீறினால் உனக்கு இங்க பங்கு என்ன செய்யாது? கிடையாது. மீறினால் வீட்டை விட்டு என்ன செய்யுது? வெளியில போயிருது. இன்னைக்கு அநேக ஊழியக்கார பாஸ்டர் பென்ஸ் வர்றார்களே, அவர்களுடைய ஆரம்பகால அவருடைய ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக பட்ட பாடுகளுடைய அந்த வரலாறுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவரை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியில் தான் அவர் வீட்டை விட்டு வெளியே அப்புறப்படுத்தி விரட்டப்பட்டவராக காணப்பட்டார். ஏன்? நான் ஆராதிக்க போகிற என் தேவன் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பர் அவருடைய வீட்டு குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுக்காம இது பண்ணாம எல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல அவர் பலவிதமான வியாதினாலும் பலவிதமான கஷ்டத்தினாலும் சாப்பிடுவதற்கோ ஒன்றுக்கும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலையும் கூட, படிப்பதற்கே எழுத்தை வாசிக்க தெரியாத ஒரு சூழ்நிலை, எழுவதற்கே ஒன்றும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்த தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்க போகிற தேவன் என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் ஆணித்தரமாக விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அவர் செயல்பட்டதனாலே இன்றைக்கு அவரை போல வாலிபர்கள் மத்தியிலையோ சபையிலையோ செய்தி கொடுக்கக்கூடிய தேவனுடைய தாசர்கள் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அப்படி செய்து கொடுத்தாலும் அவருடைய ஆடம்பரம் வேற, ஆனால் இவருடைய ஆடம்பரம் இல்லை. இவர் எப்பவுமே தாழ்மை படைத்தவர். அல்லேலூயா. என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரோகு என்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அந்த வைராக்கியம் இருக்கணுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் சரி, உலகத்திற்கு பயந்து உலக காரியத்திற்கு பயந்து இன்றைக்கு தேவனை விட்டு விலகி போகிற கூட்டங்கள், அநேக கூட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையை. ஆனால் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள். வாயில வார்த்தை தான் சொல்லுவாங்க. உலகத்தில் இப்போ சொல்றாங்க இல்லையா, வாயினால் என்ன செய்றாரு? வடை சுடுறாங்க அப்படின்ட்டு. யாரை சொல்றாங்க? அநேக அரசியல் தலைவர்கள் யாரை சொல்றாங்க? பிரதமரை பார்த்து சொல்றாங்க, வாயினால வடை சுடுறாருன்னு சொல்லி. வாயில வடை சுட்டு சாப்பிட முடியுமா? வடை எங்க சுடணும்? எண்ணெயில் போடணும். பருப்பை எடுத்து பிறஞ்சி போய் எண்ணெயில் போட்டால் தான் சாப்பிட முடியும். வாயினால வடை சுடுறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் இதை வாயினால வடையை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, நான் ஆராதிக்கிற என் தெய்வம், அல்லேலூயா, என் தெய்வம் தப்புவிக்க எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களை விட்டு நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவித்து பாதுகாக்க எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அந்த கூட்டணி அக்கா வந்தாலும் சரி, தாய்க்காரி வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, என் தேவன் என்னை தப்புவிக்க, என்னை ஆராதிக்க, என்னை நடத்த, என் குடும்ப காரியத்தினுடைய அடுத்த காரியத்தை நடத்த எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அக்காளுக்காக, தங்கச்சிக்காக, தம்பிக்காக, சித்தப்பனுக்காக, பெரியப்பனுக்காக பயந்துகிட்டு இன்னைக்கு உலகத்தை போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளையே தேவராய கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்க விரும்புகின்றார். நம்முடைய தேவன் அக்கினியின் தேவன், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் தன்னிதானத்திலிருந்து அக்கினி இறங்கினால் என்ன ஆகும்? பட்சித்து போட்டு விடும். நான் இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை நம்ம ஏமாற்றலாங்க, ஆனால் என் தேவனாய கர்த்தரை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. வாயினால நம்ம உலகத்தில் உள்ள மனுஷனை வடையை சுட்டு போட்டுடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக வாயினால வடையை சுட்டு என்ன செய்ய முடியாது? போட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சாத்ராக் மேஷாக் கட்டளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்ன வேணாலும் கட்டளை போடியா, என்ன வேணாலும் நீ செய், ஆனால் உன் கட்டளைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம், அந்த தைரியம், என் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். என் தேவன் என்னை போஷிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை போஷிக்க எப்படி இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். நீ தந்துதான் நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை, நீ கொடுத்ததான் எனக்கு சாப்பிட அவசியம் இல்லை. எலியாவை தேவனாய கர்த்தர் யாரை கொண்டு போஷித்தார்? காகத்தை கொண்டு போஷித்தார். ஐயா, இந்த பூமியில இன்னைக்கு அநேக காகங்கள் இருந்து, மனுஷ வடிவத்தில் அநேக காகங்கள் இருக்கத்தான் செய்கிறது.
அந்த காகத்தை கொண்டு வந்து தேவனாய கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? போஷிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கர்த்தர் என்ன செய்ய கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையா, வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ சொல்லுதுன்னா அந்த அந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அக்னி தான், அக்னிக்கு மட்டுமல்ல, உம்மோட ராஜா இருக்கிறாரே அந்த ராஜாவுக்கு கூட என்ன செய்வார் என் தேவனாய கர்த்தர்? என்னை விடுவிப்பார். உன் ராஜாவுக்கு நீ பயப்படலாம், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். எனக்கு ராஜா யார் தான்? என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ராஜா இருப்பான். அந்த குடும்பத்து தலைவர் என்ன செய்யக்கூடாது? மீறிடக்கூடாது. அவர் கட்டளை போட்டாலும் மீறி போகக்கூடாது. அவன் வந்து என்ன செய்ய போறான்? நம்ம வீட்டில் உள்ள துட்ட புறத்தை அள்ளிட்டு போயிடுவான். அவ்வளோதான். இருக்கிற செலவு புறத்தையும் இழுத்து வச்சு சுருட்டிட்டு போயிடுவான். கடைசியில் தலையில் முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருக்காரு நம்ம தான். ஐயோ, வட்டிக்கு வாங்கி போட்டு வட்டியும் கட்ட முடியல, ஒன்றும் கட்ட முடியலையேன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இவர்களுக்குள்ளே காணப்படக்கூடிய ஆழமான விசுவாசம், ஆழமான ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம், கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சகாயராக இருக்கிறார். அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு அவன் அறிக்கை பண்ணிட்டான். அறிக்கை பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கட்டளை எரிச்சுது, அந்த கட்டளை செயல்பட ஆரம்பிக்குது. ஆனால் கட்டளை செயல்பட்டது, அக்கினிக்குள்ள தூக்கி கொண்டு போட்டாங்க. இப்போ வாசிங்க, நீங்க 28வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாரு, எந்த ராஜா? கட்டளை, அதே ராஜா, கட்டளை பிறப்பித்த ராஜா. உள்ள அக்னிக்குள்ள ஏன் என் சிலையை வணங்கல, உன்னை அக்னிக்குள்ள தூக்கி போடுன்னு சொன்ன ராஜா, கட்டளை போட்ட ராஜா. இப்ப அந்த ராஜா முன்னால தான் இவங்க அறிக்கை பண்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த அக்னிக்கும் உங்களுடைய ராஜாவின் கட்டளைக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஆணித்தரமான தைரியமான ஒரு விசுவாச அறிக்கையை பண்ணுகிறான். அறிக்கையை பண்ணுகிறாலும் சரி, இவங்க தூக்கி உள்ள போடுறாங்க. அதை போட்டாச்சு, இது பண்ணாச்சு. இப்ப பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்பவர்களுக்கு தேவனாகிய தேவனுக்கு சோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர, நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி இயேசுவையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எந்த தூதனையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை நினைச்சார், விடுவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, அவர் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல். இன்னைக்கு குடும்பம் என்ன செய்யும்? கடவுள் வச்சிருப்பான். இந்த குடும்பம் ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு இனி வரி கொடுக்கலான்னு சொன்னா உன் வீட்டில் என்ன செய்ய மாட்டேன், நீ எங்க வேணாலும் போயிடும். ஆனா நீ என்ன கொடுத்துடணும்? வரி கொடுத்துடணும். எங்களுக்கு தேவை பணம் தான், நீ தேவையில்லை, அதான் கணக்கு. நீ வந்தாலும் வட்டால பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை பணம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். அப்படி சொல்லிட்டான். சொன்ன உடனே இவங்க என்ன செய்வாங்க? பணத்தை எடுத்து கொடுத்துருவான். அப்பா, நாளைக்கு இந்த குடும்பத்தை வந்து நிற்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் யாருமே என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தான் நம்ம செத்தாலும் 4 பேரை தூக்குறதுக்கு அவன் தான் வரணும், குழி வெட்டுறதுக்கு அவன் தான் வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மனிதர்கள் வேறு தேவனை சேவிக்காமல், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அங்கே அவரையே நம்பி, யார? நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்குன்னு சொன்னானே அந்த தேவனையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தள்ளுறோம்? அருமையானவர்களே, அக்கினி வருவது தான் பயப்படுறோம், பிரச்சனை வரும்போது பயப்படுறோம், சோதனை வரும்போது பயப்படுறோம், வியாதி வரும்போது பயப்படுறோம். பல சூழ்நிலைகள் மத்தியில் இன்னைக்கு பயத்தின் ஆவியை நம்ம தாக்கிட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த நேரத்திலையும் அந்த கட்டளை தான் தள்ளி போட்டான். அவன் பெரிய ராஜா, அவன் தான் அந்த தேசத்துக்கு ராஜா, அவன் கட்டளை கொடுத்திருக்கிறான். இவங்க 3 பேர் தான். ஆனால் உலகத்தில் இருப்பவனே உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். ஒரு தூதன் தான் 1,00,000 இருந்ததே 1,84,000 பேர் தான். அதுக்கு மேல எத்தனை லட்சம் இருந்தாலும் ஒரு தூதன் செஞ்சிருப்பான், அடிச்சிருப்பாங்க.
ஐயா உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மனுஷர்களை விட இந்த 3 பேர் இருக்குங்கன்னா இந்த 3 பேருக்கு மேல எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் இந்த அக்கினியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. 25 வசனத்துல வாசிங்க. அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். போட்டது எத்தனை பேரு? 3 பேர். இப்போ உலாவுகிறது எத்தனை பேரு? 4 பேர். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. வாழ்க்கையில அக்கினி எத்தனை முறை தான் நம்மளை பற்றி எதுக்கு அக்கினிகள் வந்தாலும் சரி, அக்கினி போன்ற வார்த்தைகள் நமக்கு புறப்பட்டு வந்தாலும் சரி, அக்கினி போன்ற சோதனைகள் நமக்கு வந்தாலும் சரி, அக்கினி போன்ற பிரச்சனை நமக்கு வந்தாலும் சரி, அந்த அக்கினியின் மடிவிலே என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவி வருகிறார் என்பதை விசுவாசியுங்கள். அந்த சோதனைக்கு மத்தியில, அந்த பலவிதமான பாடுகளுக்கு மத்தியில என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இப்போ அந்த 4வது நபர் தேவ தூதனாய் இருக்கிறான். 3 பேர் போட்டாங்க, 4 பேர். இப்போ 4 பேர் எங்க உலாவி வராங்க? அக்கினி. எத்தனை மடங்கு அக்கினி? 7 மடங்கு அக்கினியா? 7 மடங்கு அக்கினி. பக்கத்தில் போனோம் பூரான் செத்து போனான், வெளிப்புறமாக நின்று தூக்கி போட்டேன்னு செத்து போனான். ஆனால் இப்போ உள்ள அக்கினிக்கு நடுவிலே வருகிற நம்ம தேவாதி தேவன் அவர்கள் 3 பேரையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது, தலையினுடைய மயிர் கருகாமலும் இருந்தது, அவருடைய சால்வை என்ன செய்யணும், சேதப்படவும் இல்லை, அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவும் இல்லை. இவங்க போட்டது 7 மடங்கு அக்னி வேற. அந்த அக்னியை பூராத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் அக்னியின் தேவன் விழுங்கி விட்டாரு. அல்லேலூயா. அக்னியின் தேவன் உள்ள போன உடனேயே இந்த அந்நிய அக்னிக்கு என்ன இல்லை, இடம் இல்லாமல் போச்சுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த அக்னிக்கு இடம் கொடுக்குறோம்? அந்நிய அக்னிக்கு இடம் கொடுக்கறதுனால தான் நம்மளை பட்சித்து போட்டுக்கிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு முன்னேற முடியாமல் தாழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் தான் அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுக்கிறோம், அந்நிய காரனுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவன் அக்னியின் தேவன், அந்த அக்னியை என் தேவனாய் கர்த்தர் தெரிவிப்பார், பட்சித்து போடுவார். ஆரோனுடைய குமாரனாகிய நாதாம் அபியும் என்ன அக்னியை கொண்டு போனார்கள்? தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்னியை கொண்டு போனாங்க. தேவன் கட்டளை கொடுத்திருக்கூடிய நமக்கு இந்த அக்னியை விட்டுட்டு வேற அக்னியை தேடி நம்ம போய் காரியத்தை சாதிக்கலாம்னு சொன்னா அது உடம்பு உறாம சுட்டு என்ன செய்யும், சாடிக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, அக்னி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அது அவங்களுடைய சரீரத்தில் பலன் செய்யவே இல்லை. அவங்களுடைய வஸ்திரத்தை அது ஒன்று அது இது இல்லை, அவங்க தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? சரீரத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க? அக்னிட்ட ஒப்பு கொடுத்தாங்களா? தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்களா? தேவன்கிட்ட எரிகிற அக்னி 7 மடங்கு அக்னி தான். ஆனால் அந்த அக்னிக்கு மத்தியில் இப்போ சரீரத்தை யார் கையில் கொடுத்தாங்க? தேவன். 3 பேர் தான். இந்த 3 பேர்னா இந்த 3 பேர் இப்போ யாருக்குள்ள இருக்கிறாங்க? தேவ தூதருக்குள்ள இருக்கிறான். இப்போ அக்னி வெளியில எரிது, ஆனால் இவங்களுக்குள்ள என்ன செய்யற அக்னி? ஏன்னா அந்த 7 மடங்கு விழுங்குகிற பயங்கரமான அக்னி உள்ள தேவனுக்குள்ளே என் தேவனாகிய கர்த்தர் 3 பேரையும் மறைத்து வைத்து அந்த 7 மடங்கு அக்னிக்கு மேலாக இவருடைய அக்னியை அனுப்பி அதை ஒன்றுமில்லாமல் செய்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த 3 பேர்ல ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாதுகாக்கும் அக்னிங்க நம்முடைய அக்னி. தேவன் இப்படி சொல்ற, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எம்பினாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவன் அக்னி, என் தேவன் என்னை தப்புவிக்க, பாதுகாக்க, என் தேவைகளை சந்திக்க எப்படி இருக்கிறார்? ஆமாம். அடுத்தவன் நினைப்பான், நீ உனக்கு வீட்டு காரியம் வரும்போது என்கிட்ட வந்து தானே நீ ஆகணும், என்கிட்ட வந்து தானே நீ பணத்தை கேட்கணும், கடன் வாங்கி தானே ஆகணும்னு சொல்லுவான். அப்போ அவன் வசதி படைத்தவனாக இருக்கலாம், நம்ம அது வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம். அவனுடைய நினைப்பு இருக்கும், எப்படினாலும் சரி என்கிட்ட வந்துதானுன்னு சொல்கிறவன் உங்கள் நம்மகிட்ட வரணும் அவன். அப்போ அதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? ஐயா, நீ உன்கிட்ட இருக்கிறத விட என் தேவன் எனக்கு பெரிய இதை சொல்கிறாரு, நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாரியா. எனக்கு ஒத்தாசை வரும் பதுங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறது ஒத்தாசை வரும். பக்கத்து ஊரில் ஆவடியனூர் வீடு கட்டணும்.
வீடு கட்டுறதுக்கு என்ன செய்ய, பணத்தை ஊழியக்காரன் சேகரிக்கல. வீடு கட்டுறதுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை தூதனா அனுப்பிச்சாரு, அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டி கொடுத்து ஊழியக்காரன் நீ குடியிருந்துட்டு உட்காரியா அப்படின்னு சொல்லி வீட்டை ஒப்படைச்சிட்டு போறாரியா. யாரு? அக்கினியின் தேவனை நம்பி இருக்கிறவருக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, உலகத்தானை விட என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி வைப்பாரையா அவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஊழியக்காரன் கையிலிருந்து ஒரு பைசா செலவழிக்கல, ஒரு சொட்டு தண்ணி கூட செலவழிக்கல. அங்கே வீட்டை கட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த டெடிகேஷன்ல வந்திருக்கக்கூடிய பிரிச்சிருக்கக்கூடிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கையில் கிடைக்கக்கூடிய பணம் அளவுக்கு மிஞ்சி இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுக்கிறாரியா. இதை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பெருமையா பேசினா அங்க இந்த வேற கதை தான் வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் அக்னியின் தேவன் தான். அக்னி, உலகத்தில் அக்னி இருக்கும்போது, அக்னிக்குள்ள நடமாடும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படி இருப்பார்? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதான் ஏசாயா 43:2 வாசிக்கோமே, அக்னி நடுவே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். இந்த 3 பேரும் எங்க நடந்தாங்க? அக்னிக்குள்ள. இந்த இன்னொரு அக்னி, யார் அக்னி? தேவன் அங்க இருக்கிறார். அந்த அக்னிக்குள்ள இவங்க நடக்கும்போது என்ன செய்ய முடியல? அந்த அக்னி ஜுவாலை இவங்களை பற்றாது. இவங்க முடிய பட்டுதா? சரீரத்தை பட்டுச்சுதா? பிடிச்சிருந்த ட்ரெஸ்லாம் பட்டுதா? ஒன்றும் படலை, ஒன்றும் இல்லை. எப்படி தூக்கி போடப்பட்டாங்களோ அப்படியே வெளியே வந்தாங்க ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகல நம்முடைய வாழ்க்கையில் அக்னியின் தேவன், பாதுகாக்கிற தேவன் எங்களுடைய ஒரு அறிவு என்ன செய்யணும்? இருக்கட்டும். நம்ம தேவைகளை சந்திக்கிறவனு, சமயத்திற்கு ஏற்ற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மளை சந்திக்க வேண்டும் என்றால், சமயத்திற்கு ஏற்ற நேரத்தில் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால், சமயத்தின் ஏற்றத்தில் கீழே விழும்போது தாங்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறாரியா. என்னை சேதப்படுத்த முடியாதியா, எந்த சக்தியை என்னை சேதப்படுத்த முடியாது என்ற அந்த வல்லமையோடு தான் இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக பார்ப்போம், அது அவியாத ஒரு அக்னி, அது நித்திய அக்னி, ஒரு அக்னி. அதில் இதோடு சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். ஹல்லேலூயா, வெளிப்படுத்தல் 21 அதில் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பயப்படுகிறவர்களும், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்க ஒரு அக்கினி இருக்குது. இப்ப இந்த அக்கினிக்குள்ள யாருக்கெல்லாம் பங்கு உண்டு? நல்லா கவனிச்சுங்க. அப்போ சொல்வது பயப்படுகிறவர்கள், அவிவிசுவாசிகள். இப்போ பயன் வந்துட்டாலே எங்க போக வேண்டியிருக்குமா? அக்கினிக்குள்ள போக வேண்டியிருக்குமா? பயப்படுறீங்களா? பயம்தான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. பையன் வந்துட்டான்னா, அங்கிருந்து ஃபோன் அடிச்சிட்டான்னா பயந்து போய் நம்ம என்ன செய்றோம்? தேவரை, ஆண்டவரையே விட்டுட்டு என்ன செய்றோம்? போயிருந்தோம். நம்ம பயப்படுகிறவர்கள், உலகத்திலிருந்து உண்டாகக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் மனுஷன் பயப்படுவான். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, யாக்கோபை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து, ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன் கூட இருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பயப்படாத வார்த்தை. வீட்டில் பூரா எல்லா இடத்தையும் பார்த்தா சுற்றி சுற்றி பயப்படாதான். ஆனால் உள்ள என்ன இருக்குது? பயம் இருக்குது. சாயங்கால நேரம் பைக்கில் நின்று ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வாசலுக்கு வாரானாலும் இங்கே இருக்குது, பயம் இருக்குது. வாரானாலே ஒரு பயம். இந்த நேரத்தில் வந்துருவான் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டி அந்த நேரத்தை பார்த்து கதவை பூட்டி போட்டு எரிச்சிருது, வெளியில் போயிருந்தது. பயம். பயப்படுகிறவர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவிவிசுவாசிகள். நமக்கெல்லாம் என்ன பேரு? ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் கேள்வி. நமக்கு பேரு விசுவாசியா? ஒரு சபைக்கு சேர்ந்த உடனே விசுவாசின்னு ஒரு பட்டம் கொடுத்தாச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கிறதா? நாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோமா? என்னுடைய தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்பிக்கையில் இருக்கிறோமா? விசுவாசம் இருக்கிறோமா? அக்னி என்னை சுற்றி எரிந்தாலும் என்ன செய்தது?
சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறோமா? பிரச்சனைகளை என்னை சுற்றி சுற்றி அலை மோதி கொண்டிருந்தாலும் சரி, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறோமா? அடுத்தவர்கள் வார்த்தையினாலே பல காரியங்களை, நாம் கேட்கிற காரியத்திற்கு எதிர்பரமான வார்த்தைகளை சொன்னாலே நமக்குள்ள என்ன செய்யுது? அக்கினி இறங்கிறது. அந்த அக்கினி இறங்கினோடனே நம்ம என்ன செய்யுது? கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே அடுத்தவங்கள பற்றி நம்ம என்ன செய்தோம்? எரிஞ்சிருந்தோம். அங்கே வார்த்தையை, தேவனை விசுவாசிக்கிறவர்கள், வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், அதை விசுவாசியாமல் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? சபைகளை அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஆகையால சபையில சேர்ந்த உடனே நம்ம பரலோகத்துக்கு பேர் வாங்கக்கூடிய சிந்தனை மட்டும் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆராதனைக்கு வந்த உடனே நம்ம பரலோகத்துக்கு பேர் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. எப்படியா ட்ரெயின் போகுது, எல்லா ட்ரெயினும் நம்ம ஏறி உட்காந்தாச்சு, அதனால் போயிடலான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், அருவருப்பான காரியத்தை செய்கிறவங்க, ஜனங்களுக்கு முன்பாக அருவருப்பான செய்வது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியத்தை செய்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக என்ன அருவருப்பு? இங்க இருப்பாங்க, உடம்பு சரீரங்க இருக்கும், ஆனா இருதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்கும். இது கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. சி, என்னை ஆராதிக்கணும் வந்துட்டு, என்னை தொழுது கொள்ளணும் வந்துட்டு, நீ உடம்பை மட்டும் என்ன வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற. நீ நான் உடம்புல வாசகம் செய்கிறவன் அல்ல, நான் உனக்கு உள்ளதான் என்ன செய்கிறவன்? வாசகம் செய்கிறவன். நீ இப்போ உனக்குள்ள என்ன செய்யற? இல்ல. இப்போ நீ எங்க இருக்கிற? எங்கேயோ இருக்கிற, எங்கேயோ இருக்கிற. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. அருவருப்பானவர்கள். அடுத்து கொலைபாதகர். இன்னைக்கு பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் இதுதான், கொலை தான். கொலைபாதகர்கள். விபச்சாரக்காரர். இன்னைக்கு கொலைபாதகர்னு சொன்னா ஆளை வெட்டி கொல்றவங்க மட்டுமல்ல, வார்த்தையினாலே கொல்லுவாங்க ஆட்களை, வார்த்தையினாலே கொல்லுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பொய்யர். என்னது? பொய்யர். அனைவரும் பொய்யர். பொய்யர் அதாவது உலக மனுஷனை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது சொல்ற மனுஷங்க தான் இன்னைக்கு பொய் எரிசிறாங்க, அதிக பொய் வச்சுறாங்க. ஊழியக்கார முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் வீட்டில் அப்போ தான் பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியில் வந்து நிற்பாங்க, நான் புறப்பட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்க அப்படிம்பான். புறப்பட்டு வண்டியில் வந்துக்கிட்டு. இது யாருக்கு பொய்? மனுஷனுக்கு உண்மையா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக பொய். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பொய் என்பது என்னன்னு தெரியாமல் நினைச்சது போச்சுது. தேவ சித்தத்திற்கு உண்மைக்கு புறம்பாக நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் விரோதமாக எந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறோமோ அத்தனை தான் பொய் தான். அப்போ பொய் பேசுனா இப்பவுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும், இப்போ எங்கே போக முடியாது? ஆமாம், எங்கே தான் போய் சேரணும்? எரிகிற கந்தகமும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். இதான் நரகம், இதான் நரகம். வார்த்தையில வாலிப பையனாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொய்யர்கள் சொல்லப்பட்ட பட்டியல் இருக்கக்கூடிய யாரும் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆனா அங்க போய் சாவாங்களா? சாக மாட்டாங்க. மக்களே புரிஞ்சுக்கிடுங்க. அக்னி கடல்ல கந்தகத்துல தூக்கி போட்டுருவாரு, ஆனா சாவு வராது, உயிர் போவாது. நம்ம தலையில இன்னும் ஒருத்தர் மண்ணெண்ணையை ஊத்தி தீய கொளுத்துனான்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வெயிலே உடம்பு எரிச்சுது, எரிக்குத, தாக்கு பிடிக்க முடியலையே. அப்ப இப்படி பயங்கரமான இந்த அக்னி நம்ம சாகணும் நினைச்சாலும் எழுத முடியாது, சாக முடியாது, வெந்துகிட்டே கிடக்கணும். சொல்லுவாங்க, இந்த அரிசி கல் அரிசி எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் இருக்கு, வேகவே மாட்டாங்க அப்படிமா. அரிசி என்ன அரிசி? கல்லரிசி, வேகவே மாட்டாங்க. என்னத்தை தான் சொன்னாலும் இதுக்கு உணர்வே இல்லை, புத்தியே இல்லை, பயமே இல்லை. என்னத்தை தான் பேசினா ஒண்ணுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதான் சொல்றாரு,
இப்படிப்பட்ட அக்னியில் கந்தகம் எரிகிற அக்னி கடலை தள்ளப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால வசனம் சொல்லுது பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 33 திருப்புங்க. ஏசாயா 33 அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 14 வாசிங்க. ஏசாயா 33:14. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருக்கிறவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. அருமையானவர்களே, சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவர் யார்? என்ன அக்கினி இருக்குது? பட்சிக்கிற அக்கினி இருக்குது. இதுக்கு முன்னால யார் போய் நிக்க போறா? ஒரு அக்கினி பட்சி என்ன செய்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னால் போய் நிக்கணும் யாருன்னு சொல்லி கேட்டு சொல்றான் பாருங்க. நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாவரிப்பவன் யார்? யார் தான் நிற்க முடியும்னு கேட்டுட்டு அடுத்தால பதிலும் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? நீதியாய் நடந்து. எப்படி நடக்கணுமா? உண்மையாய் நடந்து தேவனுக்கு முன்பாக முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தன்னுடைய உண்மையாய் தேவனை ஆராதித்து, இப்படி உண்மையாய் ஆராதனை செய்யறல் என்று சொன்னால் அவங்க எங்க நிற்கிறாங்க? போய் அந்த அக்னிக்கு எரிகிற அக்னியில் போய் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். நடந்து செம்மையானவைகளை பேசி. எதை பேசணுமா? செம்மையான உண்மையானவைகளை, சரியானவைகளையே பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை. என்ன ஆதாயம்? இடுக்கண். அடுத்தவங்களுக்கு பொய்யை சொல்லி, துன்பத்தை சொல்லி, அதிகாரி வந்து 100 ரூபா கேட்டார்னா 1000 ரூபா கேட்காருன்னு சொல்லி, அதிகாரி 10,000 ரூபா கேட்டாருன்னு சொன்னா 1,00,000 ரூபா கேட்காருன்னு சொல்லி, ஒரு முட்டை 4 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி இடுக்கண் செய்கிறவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இடுக்கண் செய்கிறவர்கள் வரும் ஆதாயத்தை. அது ஆதாயம். ஒரு பொருளை என்ன ரேட்டு கொடுத்து ஒரு ஆள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னால் வியாபாரம் பண்ணுறது வேற ஒரு தரக்கட்டும். ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அந்த பொருளின் விலை 15 ரூபா தான் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அங்கே எம்ஆர்பி ரேட்டு 25 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? 15 ரூபாய் வாங்கிக்கிட்டு நம்பிக்கைக்குரியா இந்த பொருளை வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது, இப்போ 25 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கியிருக்கேன்னு சொல்லி 15 ரூபாய்க்கு கொடுத்த பொருளை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் இந்த நம்பிக்கை என்ன ஆச்சுது? இப்போ ஆதாயம். இது ஆதாயம். இப்போ நம்பிக்கை கூடிய ஒரு மனுஷன் எதுக்கு ஆகிவிட்டான்? ஆதாயம் தேற்றுகிற மனுஷராக ஆகிவிட்டான். இந்த ஆதாயத்தை வெறுத்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. இன்னைக்கு லஞ்சம் எல்லா பார்த்தாலும் அதிகாரிகள், அத்தனை அதிகாரிகள் தான். கீழே இருந்து அதிகாரியை எல்லாமே அதிகாரி மாதிரி நடிச்சு ₹1,00,000 வாங்கிறதா ஐயா. அதிகாரிகள் பரிதானம் வாங்காமல், கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? உன் கையினுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அந்நியனுடைய ஆதாயத்தை நீ என்ன செய்யாத? விரும்பாத. அந்நிய பொருளை விரும்பாத. என்னைக்குமே நம்ம எதை தேடி? இலவசத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இலவசத்தை தேடி எவனாவது இலவசமாக தருவானா? எவனாவது இலவசமாக வீட்டை கட்டி தருவானா? எவனாவது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை பார்த்து இலவசமாக வாங்கி தருவானா? இப்படியே இலவசத்தை நாடி எரிச்சது ஓடுகிறது. அவருடைய வாழ்க்கையிலும் கூட அவங்க எப்படி தான் இருப்பாங்க? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன். நம்ம கையினால் உழைச்ச துட்டு வாங்கின பொருளை வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? தங்க மாட்டாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்காமல் அடுத்தவன் பொருளை வாங்கி வீட்டில் வச்சு தான் எத்தனை நாளைக்கு தங்கும்? அது தங்கவே தங்காது. அந்த பொருட்கள் நிலைச்சிருக்காது.
அப்படி இல்லாம அந்த பொருள் இருக்கதா இருந்தாலும் சரி, பொருள் வாங்கி கொடுத்துருக்குறாங்களே, அந்த வாங்கி கொடுத்தனுடைய இருதயங்கள் எவ்வளவு வேதனை இருக்குதோ அந்த வேதனைகள் வாங்கினுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும். யாரு அவர்கள் விருப்பம் இல்லாமல் அந்த பொருளை வாங்கி வேண்டும் சொல்லி வாங்கி வைக்கிறோமோ அவர்கள் சொன்னதுனால வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகள் இருக்கிறதே, அந்த வேதனைகள் எல்லாருமே வாங்குறவங்களுடைய வாழ்க்கையிலே அது எப்படி மாறிவிடும்? மிகப்பெரிய வேதனையாக மாறிவிடும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. இன்னைக்கு கொலை பண்றதுக்கு இன்னைக்கு கூலிப்பட 8 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி, இரத்தம் சிந்துவதற்கு விரைந்தோடும் கால்கள், அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு சங்காரம் பண்ணுவதற்கு வாழ்ந்தோடும் கால்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா எல்லாம் நல்லா தான் இருக்குது, கல்யாணமும் கட்டி கொடுத்தாச்சு, பிள்ளைய நினைச்சாச்சு, பெத்தாச்சு. ஆனாலும் கூட இப்பொழுது என்ன செய்யல, வழி இல்லை. வழி இல்லைன்னா எங்கே போய் சொல்கிறான்? போய் உங்கள் அப்பாட்ட உங்கள் அம்மாட்ட நினைச்சி நீ அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. இப்போ என்ன சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை? என்ன சொல்லுது? பொல்லாப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே அங்கே பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்களை மூடுகிறவன் எவனோ இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. அதனால ரத்தம் வீட்டில் அடிபட்டு ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும், பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு 2 பேருக்குள்ள உறவு என்ன செய்யும்? பேரும். எந்த பிள்ளை எனக்கு வேணும்னு சொன்னமோ, எந்த மாப்பிள்ளை நமக்கு வேணும்னு சொன்னமோ, அப்படிப்பட்டவருடைய குடும்ப வாழ்க்கை இருக்குது. அந்த குடும்ப வாழ்க்கை சின்ன அப்புறம் கண்ணாடியா என்ன செய்யும்? உடஞ்சி போயிடும். கண்ணாடி உடஞ்சா முகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகையால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருக்கிற கேளாதபடிக்கு அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை. இது எல்லாம் பொல்லாப்பு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த பாவத்தை செய்ய நான் என்ன செய்யல, விரும்பலை. இதெல்லாம் விரும்பாம இருக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டு? உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் செய்வான், வாசம் பண்ணுவான். அப்படி இல்லாதவனை எப்படி அவியாத அக்கினியில நித்திய அக்கினிக்குள்ள அவன் செய்வான், தள்ளப்படுவான். நித்திய அக்கினிக்குள்ளே தள்ளப்படுவான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, பிரைஸ். அது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 66. வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்ய, அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும், அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவரும் அரோசிப்பாய் இருப்பார்கள் சொன்னா அருவருப்பாய் இருப்பார்கள் அர்த்தம். அருவருப்பாய் இருப்பார்கள். யார்? தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பாங்க? அருவருப்பானவங்க. நேரம் இன்னொரு வசனத்தை காண்பிக்க. வெளிப்படுத்தல் 14 எடுங்க. வெளிப்படுத்தல் 14. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 14:10 வாசிங்க பார்ப்போம். அங்க ஒரு அக்கினி கடல் இருக்குத பார்க்கலாம். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே, நல்லா கவனிச்சுங்க, தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். ஹல்லேலூயா, பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாருங்க, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை தொடர்ந்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அந்த 14:10 நீங்க தொடர்ந்து அதை இன்னொரு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவருக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. என்ன இருக்காது? பகல்லே இளைப்பாறுதல் இருக்காது, இரவிலே இளைப்பா இருக்காது. பகல் எப்பண்டா விடியும், எப்பண்டா ராத்திரி வரும், ராத்திரி வந்தா எப்பண்டா பகல் வரும், பகல் வந்தா எப்பண்டா ராத்திரி வரும். இதே புலம்பல் தான், வேற காரியமே அங்கே இருக்காது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டது அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் நினைச்சுவார்கள், வாரிக்கப்படுவார்கள்.
இந்த சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற எந்த மனுக்குலமாயிருந்தாலும் சரி, அங்கே ஒரு தேவனாய கர்த்தர் நித்திய அக்னி எனிசிதார் வைத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தல் 20:15 வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 20:15 வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எவனோ, நம்முடைய பேரெல்லாம் இப்போ எங்கே எழுதப்பட்டிருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா என்ன செய்யணும்? இப்போ பார்த்தோம்ல, இதுபடி என்ன செய்யணும்? நடக்கணும். இதுபடி நடக்கலைன்னா ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேரை என்ன செய்வார்? கிறுக்கி போட்டுருவார். அருமையான தினுடைய பிள்ளை, அக்கினி கடலை ரிசுவான், தள்ளப்படுவான். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்றார் பாருங்க. நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். இப்போ இந்த அநீதி நிறைந்த உலகம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? நமக்கு உள்ள அடக்கி வச்சிருக்கிறோம். நமக்கு இருக்கக்குள்ள ஒரு நாக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரே. இந்த நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? அநீதி நிறைந்த உலகம். அந்த அநீதி நிறைந்த உலகம் வேற எங்கே இல்லை, எங்க இருக்குது? நமக்கு உள்ளேயே இருக்குது. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. என்ன அக்னினால? நரக அக்னி. அல்லேலூயா. நித்திய அக்னி, அவியாத அக்னி, போய் விழுந்தாலும் சாகாத முடியாத அக்னி. இந்த அக்னி கிளை என்ன செய்தாங்க அவங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லப்பட்டிருக்கிறது, கொளுத்தப்படுகிறதாயும் என்ன செய்து இருக்கிறது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் அக்னியின் தேவன் தான். ஆனால் அக்னியின் தேவனுக்கு முன்பாக நாம் அந்நிய அக்னியில் கொண்டு போனோம்னு சொன்னால் சாக வேண்டியிருக்கும். ஆனால் அவருக்கு முன்பாக அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அவரை நம்பி முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அந்த அக்னியின் தேவன் வந்து அந்த அக்னியை விழுங்கி நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் சத்தியத்துக்கு விரோதமாக பயப்படுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், பொல்லாதவர்கள், பரிதாரம் வாங்குகிறவர்கள், இப்படிப்பட்ட நீதிக்கு புறம்பான காரியத்தை செய்யக்கூடிய அந்த மனுஷர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அக்னியும் கந்தமும் அந்த கடலில் எரிச்சுவார்கள், தள்ளப்படுவார்கள். அதுவும் அக்னி தான், இதுவும் அக்னி தான். ரெண்டு அக்னி தான். ஆனால் ரெண்டு அக்னிக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நம்ம எந்த அக்னியை பின்பற்றி முழங்கால் படியிடப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ். அக்னி நடையும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்தேன்? பயப்படேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே முச்செடியை பார்த்தான். முச்சின் நடுவில் அக்னியின் தேவன் வெளிப்பட்டார். ஆனால் அந்த முச்செடி என்ன செய்யலை? வெந்து போகலை. அதே தேவனாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அக்னியை புறப்பட்டு வந்து கொழுப்பை என்ன செய்தது? பட்சித்து தகரித்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அக்னி தான். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டதும் அக்னி தான். ஆனால் அந்த அக்னி நடுவிலே இன்னொரு அக்னி ஆகிய தேவன் உள்ளே உராய் வந்தபடினாலே இவர் ஒரு சேதம் இல்லாமல் அக்னியின் தேவன் பாதுகாத்து கொண்டார். ஆனால் இன்னொரு அக்னியை பார்க்குறோம். அந்த அக்னி, அது அக்னியின் கந்தகம் நிறைந்த கடல், நரகம் நிறைந்தது, அது பொல்லாதது. அதற்குள்ளே விழுகிற மனுஷன் இந்த பூமியிலே அவன் சாவாமலாக வேக முடியாத வண்ணமாக கதறி அழுது வேதனையோடு கூட சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். அருமையாதனுடைய பிள்ளையே, லாசு அங்கே இருந்த பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் ஐஸ்வர்யவானும் லாசரும் ஒரு ஏழையும் பார்க்கிறோம். ஆபிரகாம் மடியில் லாசர் இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஐஸ்வர்யா எங்கே இருக்கிறான்? அக்னி கடலில் வெந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். குடிப்பதற்கு என்ன தண்ணி இல்லை, தாகம் எடுக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட வாயில் வைக்கிறதுக்கு வழி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கை எண்ணிப்பார். எந்த அக்னி உனக்கு வேண்டும்? எந்த அக்னியை நீ விசுவாசிக்கின்றாய்? உன்னை பரலோகத்தினுடைய அக்னி வந்து உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அக்னிக்கு முன்பாக நீ நடுங்கிறவளாக, தேவ திட்டத்தை செய்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், என் தேவைகளை சந்திப்பார். நான் யாரிடத்திலும் கையேந்துவதில்லை, என்னுடைய தேவைகளை சொல்லி கேட்பதில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. யார்கிட்ட இலவசமாக வாங்க நான் விரும்பலை.
அடுத்தவர் மனசை புண்படுத்த விரும்பல, அடுத்தவங்களை ரத்தம் சிந்த விரும்பல. என் தேவன் பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறார், நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை உற்று பார்க்கிறார், நமக்குள்ள எல்லா காரியங்களையும் உற்று பார்க்கிறார். அருமையாருடைய நாவு நெருப்பு தான், நாவு நெருப்பு தான். அந்த நெருப்புள்ள நாவு, அநீதி நிறைந்த உலகம் அது. அந்த அதி நிறைந்த உலகம் தான் உள்ள வாயை அடக்கி வச்சிருக்கிறோம். அந்த நாவிலிருந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? விசுவாசம் உள்ள வார்த்தையா, அவிசுவாசம் உள்ள வார்த்தையா? வாழ வேண்டும் என்ற வார்த்தையா, சாக வேண்டும் என்ற வார்த்தையா? தேவன் விரும்புகின்ற நீதியும் உண்மையுள்ள வார்த்தையா, அநீதி நிறைந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறதா? அக்னியும் கந்தம் நிறைந்த கடலில் விழுவதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை எச்சரிக்கையாயிருங்கள். காலம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், கொடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த காலத்துக்குள்ள இன்னைக்கு பயங்கரமான இந்த பூமியிலே தேவனாய கர்த்தர் அக்கினியை போட்டுக் கொண்டிருக்கிறார். அக்கினி இன்னைக்கு பூமியிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, பூமியிலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கடலிலே அங்கே சமுத்திரம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இரண்டு புறம் எதிர்புறமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அக்கினிக்கு பயந்து, வெப்ப டிகிரிக்கு பயந்து இங்கே இங்கே ரெட் லைட் கொடுக்குறார்கள், ஆரஞ்சு கொடுக்குறாங்க, எல்லா லைட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமான காற்று அலைகள் எழும்புகின்றது, அதற்கு ஒரு ரெட் லைட் கொடுக்குறாங்க. எந்த பக்கம் பார்ப்பது, எதை பார்ப்பது? நீ ஒன்றையும் பார்க்க வேண்டாம், உன்னை உருவாக்கின தேவனை நோக்கி பார். உருவாக்கின தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. அவரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு முன்பாக நீ உண்மை உத்தமமாயிருப்பாய் என்று சொன்னால், அது எந்த அக்கினி வந்தாலும் சரி, அது உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியின் சுவாலை உன்னை பற்றாது, சுற்றி பற்றி எரியத்தான் செய்யும், ஆனால் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ என்று சொன்னால் பயங்கரமான அக்கினியின் தேவனுக்குள்ளே நீ இருக்கிறாய். அந்த அக்கினியின் தேவன் உனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. மகனே, மகளே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாயா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே நீ அக்கினியின் தேவனாய் உலாவிக் கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அக்கினி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மற்ற அக்கினிக்கு முன்பாக, அந்நிய அக்கினிக்கு முன்பாக நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நீர் அக்கினியின் தேவன் எங்கள் மத்தியிலிருந்து உலாவிக் கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் நடித்துக்கொண்டு, ஆண்டவரே நல்லவன் போல நடித்துக்கொண்டு அந்நிய அக்கினியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அது தீமையான அக்கினியாக இருக்குதப்பா, அது நரக அக்கினியாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த அக்கினி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாப்பா, அந்த அக்கினி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நடுவில் உலாவியா அக்கினியாவரே, அந்த அக்கினியின் தேவன் எங்கள் மத்தியிலே உலாவி வர வேண்டுமப்பா. நாங்கள் அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே ஆண்டவரே கர்த்தாவே தன் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய சரீரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சரீரத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க. வெளியில் எவ்வளோதான் அக்கினி இருந்தாலும் சரி, இந்த அக்கினி எங்களுடைய சரீரத்தை பற்றாத வண்ணமாக, எங்களுடைய சரீரத்தை நெருங்காத வண்ணமாக, எங்களுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அக்கினிகளையும் பிரச்சனையும் முறித்து போட்டுக்கிட்டு நாங்கள் சமாதானத்துக்குள்ளே சமாதானமாய் வாழ நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட ஜனங்கள், கேட்க போகிற ஜனங்கள் எல்லாரும் கூட உமக்குன்பாய் உண்மை யுத்தமாய் காணப்பட அனுக்கிரகம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.